ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன வாங்கியிருக்கோன்னு பார்ப்போம். கம்போடியா பொறுத்தளவு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா மார்க்கெட்டும் கடைகளும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் விற்பாங்க. அதாவது என்னென்னா, மீன் கடைனா மீன் கடையில் இந்த 5 வெரைட்டினா அடுத்த கடையிலையும் கண்டிப்பாக அந்த 5 வெரைட்டி இருக்கும். விரால் மீன் எப்பொழுதும் போல் ஃப்ரெஷ்ஷாக தண்ணியில் போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம எத்தனை கிலோ வேணும்னு சொல்கிறோமோ அதுக்கு தகுந்த மாரி அவங்க எடுத்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு அவங்க காசு வாங்க மாட்டாங்க. நம்ம அந்த மீனோட ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இறால் எல்லாமே சைஸ் வாரியாக இருக்கும். சைட்லேயே பார்த்திங்கன்னா ஃபுட்டுமே ரெடியாக ப்ரிப்பேர் பண்ணி இருக்கும். இதெல்லாம் இந்த நாட்டோட ஃபுட்டு ரைஸோடு சேர்த்து இதெல்லாம் சாப்பிடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நண்டு, இது எல்லாமே மீன் மார்க்கெட் பக்கத்துலேயே சாப்பாடு கடையும் இருக்கும், மீன் கடை இருக்கும், காய்கறி கடை இருக்கும், பழக்கடை, எல்லாமே ஒரே இடத்துல எல்லாமே இருக்கும். எல்லாமே வாங்கிட்டு இது இந்த சோழி நல்லது. ஏமாத்தாங்கன்னா நான் நம்மளுக்கு வாங்க தெரியும். அப்போ தான் நம்ம ஊரில் எப்படி தானே வாங்க தெரிஞ்சால் நல்லா பார்த்து ஃப்ரெஷ் மீனாக வாங்கலாம், அது மாதிரி தான். ஸோ நான் வந்து என்ன வாங்கினேன்னா நண்டு தான் வாங்கினேன். 1 கிலோ பார்த்திங்கன்னா $5. $5னால் சிம்பிளாக நான் கால்குலேஷன் வச்சுப்பேன் மைண்டுக்கு. $1 நான் $94 $96 அதுமாரி இருக்கும். நான் ரவுண்டாக $100 வச்சுப்பேன். $1னால் $100, $5னால் $500, அவ்வளோதான். ஸோ $500 பார்த்திங்கன்னா இது ஒர்த்தான்னு பாருங்கள். இங்கே வந்து இது வந்து ஓகேங்கிற மாதிரி தான் ப்ரைஸு. விரால் மீன்லாம் பார்த்திங்கன்னா 1 கிலோ வந்து $3, அதாவது அதோட சைஸுக்கு பொறுத்து மாறும். $3லேருந்து $5 வரும். ஆனால் நீங்கள் எத்தனை கிலோ வேணாலும் வாங்கலாம், அவ்வளோ இருக்கும். தோல் எடுத்து வேணாலும் கொடுப்பாங்க, அப்படியே ஃபுல்லாக அப்படியே க்ளீன் பண்ணி வேணாலும் கொடுப்பாங்க. நம்ம எப்படி சொல்கிறோமோ அதுமாதிரி செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த பலாக்காய் வாங்கினேன் சிப்ஸ் பண்ணலான்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைக்காய், இது வந்து காயாக தான் இருந்துச்சு. இங்கே பழம்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சீசன் ஃப்ரூட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே வரும். இங்கே பழம்லாம் நல்லா ஜூஸியாக நல்லா ஸ்வீட்னஸாக இருக்கும். இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பழம் பேர் தெரில, பட் இங்கே ரொம்பவுமே நல்லா கிடைக்கும். அடுத்த வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.